அனைவருக்கும் வணக்கம். பார்ட் சி, அதில் அழகு 1ல் எழுத்து மற்றும் சொல், அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று ஈவினிங் ஒரு வீடியோவில் தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் 5, அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுதான் தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் தான். பார்க்கலன்னா நேற்று ஈவினிங் உள்ள வீடியோ பாருங்கள். ஸோ அதில் எழுத்துனா என்ன, எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்தது சொல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போது எப்படி தமிழுடைய இலக்கணத்தை 5ஆக பிரிச்சுருக்காங்களோ அதே மாதிரி எழுத்து, இந்த எழுத்தை எத்தனையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து, தென் சார்பெழுத்து. அப்போ எழுத்துன்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து அப்படின்றது. ஓகே, அப்போ எழுத்துனா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஒளி வடிவாக எழுதப்படுறதும் அதை வரி வடிவமாக எழுதுறதும் தான் எழுத்து அப்படின்றது சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்மில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புக்கில் எடுத்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போ முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்னன்றது பார்க்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், முதல் எழுத்து மொத்தம் 30 இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் சேர்ந்தது முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 சேர்ந்தது முதல் எழுத்து. அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சார்பெழுத்துன்றது என்னென்னா முதல் எழுத்தை சார்ந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து உருவாகக்கூடிய இல்லை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த சார்பெழுத்துக்கள். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 எழுத்துக்கள் இருக்குது. சார்பெழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம், அது முதல் எழுத்தை சார்ந்து இயங்குதுன்னு. அப்போ முதல் எழுத்துனா என்ன, ஸோ முதல் எழுத்தில் உயிர் மெய் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்களா. இந்த உயிர் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. ஆல இருந்து அவு வரைக்கும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் இக்குலேருந்து இன்னு 2 சொல்லி இன்னு வரைக்கும் மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. உயிர் அப்படின்றது காற்று, மெய் அப்படின்றது உடல். அப்போ இந்த மெய்யின்றது நம்மளுடைய உடல் போன்றது. இந்த உயிர் அப்படின்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்று, மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று இயல்பாக வரையில் வெளிப்படும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னும், இந்த மெய் அப்படின்றது என்னது நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேருந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னும் பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30,